வெல்கம் விவர்ஸ். அது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2025 திண்டுக்கல் மாவட்டம் பெரியப்பா நகர் பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அது. அந்த பகுதியில் டெய்லியும் வேலைக்கு போகிற மாதிரி அன்னைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கு வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் முதல்ல போயிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் சேகரித்து கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போடுறாங்க. அது மாதிரி போடும்போது இவங்க போடுற இடத்துல இருந்து சுமார் ஒரு 20 அடி தூரத்துல யாரோ ஒரு மனிதருடைய சடலம் ஒன்று இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்ட போயிட்டு பார்த்ததுமே இவங்களுக்கு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுது. என்ன அப்படின்னா, யாரோ ஒரு மனிதனை முகமெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையிலும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலும் இறந்து கிடக்குறாங்க அப்படின்றது தெரிய வருது. உடனே அங்க போன ஒரு 4 லேடிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே சத்தம் போட்டதுல அந்த வழியா போற ஒரு சில நபர்கள் உடனே நிறைய பேர் அங்க கும்பு சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு அதிலிருந்து ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, பழனி ஜவஹர் போலீஸ் நிலையத்துக்கு கால் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு சடலம் ஒண்ணு இருக்கு, அதை பத்தி என்னன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க விரைந்து போன போலீஸ் அந்த சடலத்தை மீட்டு கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்றாங்க. அட்டாப்சி பண்ணதுல என்ன வருது அப்படின்னா, அந்த நபர் இறப்பதற்கு முன்பு சரகடிச்சிருக்கிறாங்க, ட்ரிங்கிங் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரிங்கிங் பண்ணிட்டு பிறகுதான் யாரோ அவங்கள முகமெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையில், கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில், அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி துடிதுடிச்சு ரத்த வெள்ளத்தில் அவங்க இறந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. இப்போ இறந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிக்கும் போதுதான் அவரு சுமார், அதாவது பழனி பக்கத்திலே இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் அப்படின்றது அவருடைய பெயர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. பிறகு நவநீத கிருஷ்ணனுடைய அந்த சடலத்தை அவங்களுடைய உறவினர் வர வச்சு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சு கொண்டு போயிட்டு புதைக்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதற்காக இவங்க அடுத்த கட்ட விசாரணைக்கு போறாங்க. சொன்ன மாதிரி இந்த நவநீத கிருஷ்ணனை யாரு கொலை பண்ணாங்க, எதற்காக கொலை பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நவநீத கிருஷ்ணன் இறந்தார் இல்லையா, ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஆய்வு மேற்கொள்றாங்க. ஏதாவது தடையும் எதுனா கிடைக்குதா, யார் இது கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி அவங்க தேடும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மது பாட்டில்கள், காலி மது பாட்டில்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ போலீஸே ஒரு கணிப்புக்கு வராங்க. அங்க கொலை நடக்கும்போது மொத்தம் 3 பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு நபரை கொலை பண்ணிட்டு 2 பேர் எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ போலீஸ் இன்னொரு கட்ட விசாரணையிலையும் அவங்க மேற்கொள்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சிருக்கலாம். அந்த கூலி வாங்கி கொண்டு வந்து அந்த கூலி பங்கிடும் போது அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும். ஆகையினால அவங்க ட்ரிங்கிங் பண்ணாங்க இல்லையா, சரக்கடிச்சாங்க இல்லையா, அளவுக்கு அதிகமா போதை தலைக்கு ஏறினதுமே பயங்கரமான ஆத்திரம் வந்திருக்கும். அவங்க வேலை செஞ்சுட்டு வந்த ஏதாவது ஆயுதம், அதாவது மர வேலை செஞ்சாவோ அல்லது மேஸ்திரி வேலை செஞ்சாவோ, மேஸ்திரி வேலை அப்படின்னா அந்த கொளூர் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, மர வேலை செஞ்சோன்னா கட்டாயம் அதாவது கத்தி இருக்கும். இது மாதிரி எதனா அவங்க கையில் வச்சிருந்துருப்பாங்க. அப்போ இவங்க 3 பேருக்கு இடையிலேயே அந்த பணம் பிரித்து கொடுக்கும்போது ஏதோ சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில தான் இந்த நபரை இது மாதிரி முகத்துலலாம் ஒரு விதமாக பயங்கரமான காயம் ஏற்படுத்தி கடைசியாக கழுத்து அறுத்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க போலீஸ். இப்போ அந்த பகுதியில் ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுமாரி செக் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நவநீத கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு அஜித் தான் அன்னைக்கு மாலை அந்த நபரை வண்டியில் பைக்கில் உட்கார வச்சு இட்டுன்னு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இப்போ அஜித் போயிட்டு கைது பண்ணலான்ட்டு போகும்போது அஜித் தலைமறைவு ஆகுறாங்க. அஜித்துடைய ஒய்ப்பு பிடிச்சி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய கணவன் எங்கேயோ வேலைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. 2 நாள் ஆகுது அவர் வீடு திரும்பவே இல்லை. அதே மாதிரி நேற்று நைட்டு வீடு திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி அஜித்துடைய மனைவி சொன்னதுமே போலீஸுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
அஜித் தான் இந்த கொலையை பண்ணிட்டு எங்கேயோ தலைமாறு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்தா அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட இவங்க போலீஸ் வந்துடுறாங்க. இப்போ எப்படியா இருந்தாலும் அஜித் கட்டாயம் கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா அஜித்தை கண்டுபிடிச்சா அவங்க கூட இன்னொரு நபர், மூன்றாவது ஒரு நபர் இருந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி ஈஸியா தெரிய வரும் அப்படின்றதுனால அஜித்தை வலை வீசி தேடுறாங்க. ஒரு கட்டத்துல அஜித் வந்து தலைமறைவா இருந்தாலும் அவர் வந்து போலீஸால கைது செய்யப்படுறார். அது மாதிரி கைது செய்யப்பட்டு அஜித் கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது ஆமாம் இந்த கொலையை நான் தான் பண்ண அப்படின்னு முதல் கட்ட விசாரணையிலேயே அஜித் வந்து உண்மையை ஒத்துக்கின்னு இருக்கிறான். எதற்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் நவநீத வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனாலதான் நான் அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அஜித் சொல்லியிருக்கிறாங்க. நான் மட்டும் இல்ல, என் கூட என்னுடைய நண்பன் சுதாகர் என்று சொல்லக்கூடிய அவனும் தான் என் கூட சேர்ந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் நவநீதனை நாங்க கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, கொலை பண்ணிட்டுங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஜித் ஒரு சில விஷயங்களை சொல்றான். இதெல்லாம் கேட்கும்போது அப்போ நவநீத கிருஷ்ணன் மட்டும் கொலை பண்ணிட்ட, அப்போ உன் மனைவி ஏன் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. அப்பதான் இங்க ஒரு விஷயம் தெளிவா தெரிய வருது. என்ன அப்படின்னா, இறந்து போன நவநீத கிருஷ்ணனும் அஜித்தினுடைய மனைவிக்கும் இடையே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இல்லீகல் அஃபேர்ஸ் இருந்திருக்குது. அந்த இல்லீகல் அஃபேர்ஸ் அஜித்துக்கு தெரிய வர அஜித் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மனைவியை கண்டிக்கல, தன்னுடைய நண்பனான அஜித் அதாவது நவநீத கிருஷ்ணனை கண்டிச்சிருக்கிறான். என் வீட்டாண்ட வராத, என் மனைவி கிட்ட பேசாத, உனக்கு அவளுக்கும் தவறான உறவு இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், அக்கம் பக்கத்துல எல்லாம் தப்பா பேசுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நவநீத கிருஷ்ணன் என்ன பண்றான் அப்படின்னா, இது எல்லாரும் அதாவது ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசிக்கிட்டாவே இந்த உலகம் தப்பா பேசும், அது மாதிரிலாம் எதுவும் இல்லை எங்களுக்கு இடையிலே, தயவு செய்து நான் சொல்றது நம்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பன் அஜித் கிட்ட எவ்வளவு நவநீத கிருஷ்ணன் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அஜித் இதை எதுவுமே கேட்கவே இல்லை. அஜித் கேட்காததால இல்லாத ஒரு தப்பை இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்ற மாதிரி செய்யாத ஒரு தப்பை செஞ்ச 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 அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், அது உண்மையிலே நடத்த காட்டணும்னு வரும் இல்லையா எண்ணம். அதே மாதிரி தான் அஜித்தினுடைய மனைவிக்கும் நவநீத கிருஷ்ணனுக்கும் சரி ஓகே, இதுக்கப்புறம் அவன் தான் உங்க கணவனுக்கே தெரிஞ்சிடுச்சு, வான் பண்றான், எல்லா நேரம் அவனா பார்த்துட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தனிமையில மீட் பண்றாங்க, உடலுறவு வச்சுக்கிறாங்க. இது மாதிரி பல தவறான காரியங்கள் இது எல்லாமே அவங்க ஈடுபடுறாங்க. இதுவும் அஜித்துடைய காதுக்கு போகுது. அஜித் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய மனைவி அப்பவும் கண்டிக்கவே இல்லை, ஆனா தன்னுடைய நண்பனை மட்டும் அப்பயும் கூப்பிட்டு கண்டிக்கிறான். இது மாதிரி வேலை வச்சுக்காத, தேவையில்லாத வேலை வச்சுக்காத, ஒன்னு மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இருந்தாலும் நவநீத கிருஷ்ணனுக்கு குடி பழக்கம் அதிகம், சரிங்களா. அதே மாதிரி அஜித்தும் நல்லா குடிப்பான் தான். ஆனா என்ன அப்படின்னா இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல தான் வேலை செய்வாங்க, சரிங்களா. ஏன்னா நண்பர்கள் இல்லையா. ஸோ இது மாதிரி ஒரே இடத்துல வேலை செஞ்சாலும் சாப்பிட்றது சரக்கு அடிக்கிறது எல்லாம் ஒன்னா தான் சரக்கு அடிப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள வந்து ஒரு மனக்கசப்பு இருந்துட்டே இருக்கும். என் மனைவி மேல நீ தப்பான ஒரு ஆசை வச்சுட்டு இருக்கிற, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து ஒரு மனக்கசப்பு இருந்துட்டே இருந்தது. அப்பதான் அஜித் ஒரு நாள் தன்னுடைய நண்பனான சுதாகர் கிட்ட ஆலோசனை கேட்கறான். இவன் ரொம்ப பண்றான், என்னுடைய மனைவி கடிச்சல இவனா கூட போயிடுவா போல, நம்போ நின்றுடும் போல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கு சுதாகர் தான் ஒரு பிளான் போடுறான். வேலை முடிச்சுட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா நவநீத கிருஷ்ணன் கூடவே இட்டுன்னு வந்துரு, இங்கெல்லாம் வேணாம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய அந்த பெரியப்பா நகர், அந்த குப்பியெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னா அங்கே வந்து நம்ம 3 பேர் உட்காந்து ட்ரிங்கிங் சரகடிக்கலாம். சரகடிச்சுட்டு அவங்கிட்ட அப்பயும் நம்ம கேட்டு பார்க்கலாம், அவன் அப்பவும் ஒத்துக்கல அப்படின்னா அவனை அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சுதாகர் தான் வந்து அஜித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஆலோசனை கொடுக்குறாங்க. அவன் கொடுக்குற ஆலோசனை ஒரு தவறான ஆலோசனை. என்னதான் இருந்தாலும் தவறே செஞ்சாலும் அது வந்து கொலை அப்படின்றது தீர்வாகாது. ஏன் அப்படின்னா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 7 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். ஆலோசனை கொடுத்த சுதாகரா இருக்கட்டும், இப்ப கொலை பண்ண அஜித்தா இருக்கட்டும், சரிங்களா, 7 வருஷம் கன்ஃபார்ம் ஜெயிலில் இருக்கணும். 7 வருஷம் அப்படின்றது
இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீடான பொருளாதாரம் இப்போ இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட் பொருளாதாரம். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருக்கலாம். எப்போ இந்த மொபைல் ஃபோன்ஸ் அதே மாதிரி ஆஃப்டர் கொரோனா சரிங்களா, எப்போ வந்ததோ அப்போதிலிருந்து நம்மளுடைய பொருளாதாரம் அப்படின்றது பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. இது மாதிரியான ஒரு ஸ்பீடான பொருளாதாரத்தில் நாம் ஒரு 7 வருஷம் போயிட்டு ஜெயிலில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் பின்தங்கி போகும், தன்னுடைய குடும்பம் நடு ரோட்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காத அஜித் தன்னுடைய நண்பன் கொடுக்கக்கூடிய ஒரு தவறான அந்த ஆலோசனையை ஏற்று அதே மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னா நவநீத கிருஷ்ணனை வா மச்சான் சரகடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியில் இட்டுன்னு போயிருக்கிறாங்க. இட்டுன்னு போனதுலாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கு சரிங்களா. அதுதான் வந்து போலீஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்ச் பண்ணிடுறாங்க. போன இடத்துல சொல்லி பார்த்தாங்க, நவநீத கிருஷ்ணன் கேட்குற மாதிரி இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கத்தி வந்து மறைவாக ஒளிச்செத்துன்னு போயிருக்கிறாங்க. அந்த கத்தியில் முகத்தில் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே சீண்டி இருக்கிறாங்க ஒரு மாதிரி. பிறகு அப்பயும் வந்து நீ விட்டு போயிடியா விட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் என்ன சொன்னான்னு தெரியல நவநீத கிருஷ்ணன். உன்னை விட்டா வேலைக்கே ஆகாது, எதுவோ சின்ன சித்திரவதை போட்டா நீ மாறிடுவ அப்படின்னு சொல்லி நினைச்சோம், ஆனா நீ மாறுற மாதிரி தெரியல, நீ டாட்டா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா கழுத்து துண்டிக்கிறாங்க. கழுத்து அறுக்கும் போது அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி நவநீத கிருஷ்ணன் ரத்த வெள்ளத்துல துடிச்சு அங்கேயே இறந்தும் போயிடுறாங்க. இந்த வாக்குமூலத்தை அஜித்தும் சுதாகரும் அப்படியே ஒத்துக்கிறாங்க. நான் தான் கொலை பண்ணேன் முதல் கிட்ட விசாரணையிலே ஒத்துக்கிறாங்க. அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா போலீஸ் கிட்ட அடி வாங்காமையே உண்மையை ஒத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ இதற்குண்டான விசாரணை இன்னும் போயிட்டு தான் இருக்கு சரிங்களா. அதுக்கடுத்து என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அஜித் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. தன்னுடைய நண்பன் மட்டுமே அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைச்சவங்க, ஆனால் தன்னுடைய மனைவியும் கூட சேர்ந்து தவறு பண்றாங்க அப்படின்றத அவங்க உணராம தன்னுடைய மனைவியாவது கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஆனா தன்னுடைய மனைவியை அவன் எதுவுமே கேட்கவே இல்லை. இப்போ அஜித் கட்டாயம் என்ன பண்ண போறாங்க, 7 வருஷம் ஜெயிலில் கட்டாயம் களி சாப்பிடுவாங்க. கூட சுதாகரும் போவான். அவங்களுடைய மனைவி அஜித்துடைய மனைவி அம்போ நிக்க போறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் எப்படியா இருந்தாலும் வந்து கொலை அப்படின்றது ஒரு கட்டத்துல என்ன பண்ண போகுது, நம்மளுடைய பொருளாதாரத்தை பின்தங்கி நிலையில வச்சுக்க போது. தன்னுடைய சொந்த குடும்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்லாம போயிடும் சரிங்களா. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.